இது உங்களுக்காக சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் அமாவாசை என்று படையல் போடும் முறை, படையலில் மிக முக்கியமாக சேர்க்கக்கூடிய 3 பதார்த்தங்கள் மற்றும் அமாவாசை என்று செய்ய வேண்டிய சமையல் வகைகள், அமாவாசை என்று சமையலில் சேர்க்கக்கூடிய காய்கறிகள், சமையலில் சேர்க்கக்கூடாத காய்கறிகளையும் இப்போது பார்க்கலாம். அமாவாசை என்று தர்ப்பணம் செய்பவர்கள் மற்றும் விரதத்திற்கு சமைப்பவர்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி முன்னோர்களை நினைத்து வணங்கி அமாவாசை விரதத்தை தொடங்கலாம். தர்ப்பணம் செய்பவர்கள் புனித நீர்நிலைகளிலோ ஆற்றங்கரையிலோ கடற்கரையிலோ நீராடி தர்ப்பணம் செய்ய வேண்டும். பின் வீட்டிற்கு வந்து முன்னோர்களின் படம் வைத்து படத்திற்கு சந்தனம் குங்குமம் இட்டு துளசி மாலை, வாசனை மலர் மாலை சூடி அலங்கரிக்க வேண்டும். படத்தின் அருகே குத்துவிளக்கு ஏற்றி தயார் செய்ய வேண்டும். ஒரு தலையிலை வாழை விரித்து விரதமாக சமைத்த சாதம், சாம்பார், காய்கறிகள், அப்பளம், பாயாசம், வடை வைத்து படையலிட வேண்டும். அமாவாசை என்று செய்யக்கூடிய சமையல் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. படையலில் 3 முக்கிய பதார்த்தங்கள் இடம்பெற வேண்டும். அந்த 3 முக்கிய பதார்த்தங்களாவது பாகற்காய், பிரண்டை, பலாச்சுளை. இவை 3ம் படையலில் இடம்பெறுவதால் 1008 காய்கறிகள் வைத்ததற்கு சமமாகும். மேலும் பச்சரிசி சாதம், பாசிப்பருப்பு சேர்த்த சாம்பார், அவரைக்காய், சேப்பங்கிழங்கு, மாங்காய், பாகற்காய் இவற்றில் ஏதேனும் சேர்த்த சாம்பார், வாழைக்காய், வாழைப்பூ, வாழைத்தண்டு, புடலங்காய், கொத்தவரங்காய், சேனைக்கிழங்கு, பிரண்டை, நெல்லிக்காய், தட்டப்பயத்தங்காய் இவற்றில் தேவைப்படும் காய்கறிகளை கொண்டு பொரியல் கூட்டு செய்து வைக்க வேண்டும். பாகற்காய் பருப்பு உசிலி, பிரண்டை துவையல், பலாச்சுளை அவசியம் வைக்க வேண்டும். மேலும் உளுந்தினால் செய்த வடை, அப்பளம், பாசிப்பருப்பு பாயசம் செய்து வைக்க வேண்டும். படையலிட்ட பின் முன்னோர்களுக்கு தூப தீபம் காட்டி நீர் விழாவி படையலிருந்து காகத்திற்கு உணவு வைத்து பின் படையலிட்ட இலையில் தர்ப்பணம் செய்தவர் சாப்பிடலாம். அமாவாசை என்று சமையலில் சேர்க்கக்கூடாத காய்கறிகள் வெங்காயம், பூண்டு, முட்டைக்கோஸ், நூக்கல், முள்ளங்கி, கீரை, பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கேரட், கத்தரிக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய், காலிஃப்ளவர், ப்ராக்கோலி, பட்டாணி போன்ற எதுவும் சமையலில் சேர்க்கக்கூடாது. மேலும் அமாவாசை என்று உணவில் கோதுமை, வெல்லம், மிளகு சேர்த்து கொள்ளலாம். தெய்வத்தை வணங்கி பெறும் வரங்களை விட நம் வீட்டில் மறைந்த முன்னோர்களை நினைத்து பெறும் வரமானது அதிவிரைவில் கிடைப்பதுடன் நம் சந்ததியினரையும் காக்கும். அமாவாசை என்று தர்ப்பணம் செய்து படையலிட்டு காகத்திற்கு உணவு வைத்து பசுவிற்கு பச்சரிசி, வெல்லம், எள், வாழைப்பழம் கலந்து கொடுத்து முன்னோர்களின் ஆசியும் மகாலட்சுமி கடாட்சமும் பெறுங்கள். இது போன்ற தகவல் அறிய இது உங்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்களுக்காக.